நிறைய விஷயங்கள் மூடப்பட்டு தானே இருக்கிறது, மூடிதானே இருக்கிறது. ஒரு அடையாளம் இல்ல, ஒரு அங்கீகாரமும் இல்ல. ஒருவேளை நான் சொல்றது ஊழியம் செய்யற பிள்ளைகளுக்கு புரியும். நிறைய நேரங்கள்ல எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம், எவ்வளவோ உழைக்கிறோம், தேவ சமூகத்துல நாடுகிறோம், அவரையே நம்பி நிற்கிறோம். ஆனா சில காலங்கள் எந்த விதத்திலையும் அங்கீகாரமும் இல்ல, அடையாளமும் இல்ல. சில நேரங்கள் ஊழியக்காரன் கூட சிலர் நம்மளை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில எத்தனையோ சபைகள் இருக்கிறது, எத்தனையோ போதகர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ சுவிசேஷங்கள் இருக்கிறார்கள், அடையாளமே இல்லாதபடி இருக்கிறது. ஆனா இன்னைக்கு இந்த வார்த்தையை உங்க காது கேட்கும். அன்னைக்கு விசுவாசி அடையாளமே இல்லாத ஒண்ணு எப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும் உன்னை உட்கார வேண்டிய விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்லா கையை தட்டி உன்னை உட்கார வைக்க வேண்டிய உன்னத ஸ்தானத்திற்கு கர்த்தர் உட்கார வைத்த விற்கப்பட்ட இடத்துல வாழ்ந்து கொண்டிருந்த மேவிபோசேத் இப்பொழுது டாப் சிட்டி எருசலேமில். உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீங்க யாரும் குறைஞ்சு போக மாட்டீங்க. கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்கி, உங்களை கீழாக்காமல் மேலாக்கி, எங்க மேல உட்கார வைக்கணுமோ உன்னை உட்கார வைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். சாதாரண இடத்துல நீ குடியிருக்க மாட்ட, உயர்ந்த இடத்துல, மேட்டின் மேல, மலையின் மேல. ஒரு இது ஆவியில கொண்டு போன ஆவியில நான் பேசுறதா இருந்தா ராஜாவுடைய பிரசன்னத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, ராஜாவுடைய முகத்தை தரிசிக்கக்கூடிய வாழ்க்கை. அவர் பேச நான் கேட்க, நாம் பேச அவர் கேட்க, அப்படிப்பட்ட ஒரு மகிமையின் பொசிஷன்ல இதுவரைக்கும் அடிமட்டத்தில் நீ இருந்திருக்கலாம். இன்னிலிருந்து அவர் முகத்தை பார்க்கிறவனாய், அப்பா உடனே உன் முகத்தை காட்டுவார். அப்பா அவர் பிரசன்னத்தால் உன்னை நிரப்புவார். அப்பா உனக்காக ஓடி வருவார். என கேட்கறதுக்கு யாருமே இல்லையே. அது சில வேளைகள்ல எல்லாருமே இருந்துட்டு சிலர் அப்படி தள்ளப்படுவாங்க பாருங்க. குடும்பம் மறக்கும் பாரு. ஒரு நல்ல விஷயத்துக்கு உன்னை ஒதுக்கி வச்சிருப்பாங்க, மற்றவங்க எல்லாம் ஒன்று கூடியிருப்பாங்க, உன்னை மறந்துருப்பாங்க, உன் வீட்டுக்கு வர யோசிப்பாங்க. உன்னை நீ வந்தாலே வேண்டாம், வந்தாலே நமக்கு அருவருப்பா இருக்கும், இல்லைன்னா அது ஒரு பிரச்சனையா இருக்கும், அது ஒரு ஆசீர்வாதமா இருக்காதுன்னு சொல்லி தள்ளி வைப்பான். அவங்களுக்கு நான் பேசுற வார்த்தை பிரயோஜனமா இருக்கும், நான் விசுவாசிக்கிறேன். எத்தனையோ வாழ்க்கையில் உடைக்கப்பட்டு தள்ளப்பட்டவளாய் தள்ளுண்டவளாய் இருக்கிற உன்னை அவர் சேர்த்து கொண்டு இனி எவனும் உனக்கு இருக்க மாட்டான். ஆனா உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவன் உன்னை விசாரித்து கொண்டே இருக்க போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இனி வருகிற நாட்களில் உன் சந்திப்பு சாதாரணமானவர்களோடு இருக்க போறது கிடையாது. பூமியில உயர்ந்த ஸ்தானங்களில் இருக்கிறவர்களோடு, ராஜாக்களோடு, பிரபுக்களோடு கர்த்தருடைய நாமத்தினால் உனக்கு சந்திப்பு இருக்க போகிறது. உன்னை சும்மா சந்திக்க போற கூட்டம் இனி பன்னி கூட்டங்கள் கிடையாது, காக்கா கூட்டங்களுக்கு, காலகு கூட்டங்களும், சிங்க கூட்டங்களும், ராஜாக்களும். சந்திக்க வேண்டியவரை நீ சந்திச்சா உயர்ந்த இடம் தானாய் உனக்கு வரும். முடவனான மேவிபோசேத் ராஜாக்கள் உட்காருகிற பந்தியில நித்தமும் அப்பம் புசிக்கிறவனாய் ஒரு ஃபைலை என் ஆண்டவர் ஓபன் பண்ணினார்னா உனக்கும் ஓபன் பண்ணுவார். நான் விசுவாசிக்கிறேன். எனக்கும் ஓபன் பண்ணுவார், நம்ம ஊழியத்துக்கு ஓபன் பண்ணுவார். இப்ப ஓபன் பண்ணதெல்லாம் ட்ரையல் தான். இனிதான் மெயின் பிக்சரை பார்க்க போறோம், இனிதான் மெயினான காரியத்தை பார்க்க போறோம். ட்ரையலை பார்த்தே நிறைய பேர் அசந்துட்டான் தானே. ட்ரையலை பார்த்தே சிலர் அசந்து போயிட்டான், சிலர் ஆடி போயிட்டான். ஆனா மெயின் பிக்சரை அப்பா திறக்க போகிறார். அப்பமார் கிரகிக்க கூடாது, எண்ணி முடியாது அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் தேவ பிள்ளைகளுக்காக கர்த்தர் நிறைவேற்றுவார். அதுல மட்டும் நம்பிக்கையோடு இரு. உன் தேவன் உன்னை ஒரு நாள் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். என வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. இன்னைக்கு எத்தனை தேவ பிள்ளைகள் விசுவாசிக்கிறீங்க? உனக்காக அவர் எழுத போகிறார், அவர் சொல்ல போகிறார். அவர் வார்த்தை மாறாது, அவர் வார்த்தை ஒரு நாளும் மாறாதுன்னு விசுவாசிக்கிற பிள்ளைங்க, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், மாறும். என் ஆண்டவருடைய வார்த்தை என் வாழ்க்கையில மாறாது நம்புற பிள்ளைங்க, எஸ் நான் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன்.
அவர் வார்த்தை என் வாழ்க்கையில பரிபூரணமாக நிறைவேறும் சொல்லி விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Come on people, எல்லாருமாய் hallelujah. Thank you Jesus. உமக்கு நன்றி எல்லாரும் சொல்லலாமா? Thank you Father. தேவ நாம மகிமைப்படுவதாக, கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. யாரும் மௌனமாய் இருக்க வேண்டாம். நீ விசுவாசிங்க. Yes Father, எனக்காக என் ஆண்டவர் புதிய பக்கத்தை திருப்ப போகிறார். நேற்று மேவி போசேத்துக்காக திருப்பினார், இன்றைக்கு மொர்தெகாய்க்காக திருப்ப போகிறார். உனக்காகவும் எனக்காக இன்னைக்கு திருப்ப போகிறார். மேவி போசேத்துக்காக திருப்பினவர், மொர்தெகாய்க்காக புதிய பக்கத்தை திருப்பினவர் மால்டாலா இந்த ஆராதனையில் எனக்காக திருப்ப போகிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஒரு அரை நிமிஷமாவது கைகளை தட்டி, அந்நிய பாஷை பேசுற பிள்ளைங்க அந்நிய பாஷைகளை பேசி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து come on people, யாரும் மௌனமா இருக்காதீங்க. இந்த வார்த்தை கேட்கும் போது விசுவாசி, எனக்காக ஒரு புதிய புத்தகம் திறக்கப்பட போகிறது. ஷாண்டாலாரா. எஸ், அந்த கிழிந்து போன புத்தகம், அந்த அவமானத்தை பார்த்த காலங்கள் எண்ணங்கள் எல்லாம் மாறி இன்றிலிருந்து உனக்காக ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் எழுத போகிறார். எனக்காக ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் எழுத போகிறார் என்று விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் நல்ல கைகளை தட்டி விசுவாசித்து இந்த ஆராதனையில் எனக்காக தலைமுறை தலைமுறையா வார்த்தையை காப்பவரே, தலைமுறை தலைமுறையா வார்த்தையை காப்பவரே, பாதை எங்கும் குறைவின்றி காப்பவரே, என் பாதை எல்லாம் உடனிருந்து குறைவின்றி காப்பவரே, ஏழை சேருக்கு நன்றி, உதவிகள் செய்வீர் நன்றி, ஏழை சேர் பாடலாமா? ஏழை சேர் அனுதினம் சொல்வே நன்றி அப்பா, ஏழை சேருக்கு நன்றி, உதவிகள் செய்வீர் நன்றி, ஏழை சேர் மேவி போசேத்தை போல மறந்து ஒதுக்கப்பட்டேனா, மேவி போசேத்தை போல மறந்து ஒதுக்கப்பட்டேனான், ராஜாக்களின் பந்தியிலே உட்கார அழைத்து வந்தீ, ராஜாக்களின் பந்தியிலே உட்கார அழைத்து வந்தீ, ஏழை சேருக்கு நன்றி சொல்லலாமா? உதவி செய்வி நன்றி, ஏழை சேர் அனுதினம் சொல்வே நன்றி நன்றி, ஏழை சேருக்கு நன்றி. ஆமென் ஆமென் ஆமென். ஏழை சேர் அனுதினம் சொல்வே நன்றி, விழுந்த என் கூடாரத்தை மறுபடி எழுப்பி விட்டி, விழுந்த என் கூடாரத்தை எல்லாரும் பாடலாமா? மறுபடி எழுப்பி விட்டி, ஒரு போது தலை குனியா நாட்களை எனக்கு தந்தி, ஒரு போது தலை குனியா நாட்களை எனக்கு தந்தி, ஏழை சேருக்கு நன்றி, உதவிகள் செய்தி நன்றி. கமா ஏழை சேர் அனுதினம் சொல்வே நன்றி சொல்லுங்க, ஏழை சேருக்கு நன்றி நன்றி அப்பா. ஏழை சேர்
அனுதினம் சொல்வேன் நன்றி. பட்சித்த வருஷத்தின் பலனை மறுபடி எனக்கு தந்தி. பாடலாமா? ஆமென் ஆமென். எனக்கு தந்தி. முன்மாறியும் பின்மாறியும் சரியான நாளில் தந்தி. முன்மாறியும் பின்மாறியும் சரியான நாளில் தந்தி. ஏழை சேருக்கு நன்றி, உதவிகள் செய்தீர் நன்றி. பாடலாமா? ஆஹா ஆஹா. அனுதினம் சொல்வேன் நன்றி நன்றி நன்றி. ஏசு ராஜா நன்றி, என் ஏசு ராஜா. ஏசு எல்லாம் சொல்லுங்க. இயேசுவே இயேசுவே நன்றி. இன்னுமா? ஏசு ராஜா, என் ஏசு ராஜா நன்றி. ஆமென் ஆமென். இயேசுவே இயேசுவே. இன்னும் 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 ஏசு ராஜா. லிப்ரா ஷந்தலா கபதல ரபா. பாடுங்க, come on. அனுதினம் ரிபா ஷெரே ஏசு ராஜா. லிபா பதர ஷதல கரவல மதுரபா. அனுதினம் சொல்வேன் நன்றி. எல்லாருமா? விழுந்த என் கூடாரத்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மறுபடி எழுப்பி விட்டி. விழுந்த பாடும்போது கர்த்தர் உன்னை எழுப்புகிறார், மகிமையா எழுப்புகிறார், அலங்கரித்து கொண்டிருக்கிறார். ஓதும் தலைக்குனியா நாட்களை அறிக்கை பண்ணு, அறிக்கை பண்ணு, வாயினால் அறிக்கை பண்ணு. நான் தலை குனிய மாட்டேன், அவர் என் தலையை உயர்த்துவார். அறிக்கை பண்ணு. எனக்கு தந்தி ஏழை சேருக்கு நன்றி, உதவிகள் செய்வி நன்றி. ரகவா ஏழை சே ஏழை சே. பாடுவோம், ஆவியில நிரம்பி துதிப்போம். கட்டுகள் உடையட்டும், அற்புதம் நடக்கட்டும். வாய்களை திறந்து ஆமென். உதவிகள் செய்வே. அனுதினம் சொல்வேன் அவன் அவன். ஏசு ராஜா நன்றி நன்றி. ஏசு ராஜா நன்றி. மலகமல கமலவா இயேசுவே. அனுதினம் சொல்வேன் இன்னும் இன்னும் இன்னும். ஏசு ராஜா நன்றி நன்றி நன்றி. ஏசு ராஜா நன்றி நன்றி அப்பா. இயேசுவே இயேசுவே. அனுதினம் சொல்வேன் நன்றி. விழுந்த என் கூடாரத்தை பாடலாமா? மறுபடி எல்லாரும் சேர்ந்து come on. விழுந்த என் மறுபடியும் மறுபடி எழுப்பி மறுபடி எழுப்பி. ஒரு போது பாடு தலைக்குனியா நாட்களை எனக்கு தந்தீர். ஆமென் ஆமென். ஒரு போது தலைக்குனியா நாட்களை எனக்கு தந்தீர். ஏழை சேருக்கு நன்றி, உதவிகள் செய்தி நன்றி. லல்லல்லாலா இயேசு ஏழை சே. அனுதினம் சொல்வேன் எல்லாரும் ஆசையா. ஏசு ராஜா என் ஏசு ராஜா. Come on, come on. ஏசு ஜீசஸ் இயேசுவே ஜீசஸ். அனுதினம் சொல்வேன் லல்லல்லாலா. ஏசு ராஜா நன்றி நன்றி அப்பா. ஏசு ராஜா நன்றி. ரிபாலா ஷெரே இயேசுவே. come on.
அனுதினம் இன்னும் 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 இயேசு ராஜா நன்றி நன்றி அப்பா. சொல்லு, வாயை திறந்து ஆராதிக்கும் போது நல்ல இயேசு ராஜா நன்றி 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 அப்பா. இயேசுவே எல்லாயா இயேசு, எல்லாயா இயேசு. அவர் மட்டும் அவர் மட்டும் அவர் மட்டும் அவர் போதும் சொல்ற பிள்ளைங்க எல்லாம் நல்லா அப்பா. இயேசுவே இயேசுவே அனுதினம் இயேசு ராஜா நன்றி 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 அப்பா. இயேசுவே இயேசுவே நல்ல சிரிச்ச முகமா இயேசு ராஜா அவன் அவன் என் இயேசு நன்றி அப்பா. இயேசுவே பாடும்போது அற்புதம் நடக்கட்டும், விடுதலை உண்டாகட்டும். இயேசு ராஜா நன்றி 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 அப்பா. இயேசுவே அனுதினம் சொல்வே நன்றி. விழுந்த என் கூடாரத்தை சொல்லலாமா மறுபடி எழுப்பி விட்டி. விழுந்த என் கூடாரத்தை அவன் அவன் மறுபடி எழுப்பி விட்டி. ஒரு போதும் தலை குனியா ஒரு போதும் தலை குனியா. ஏமன் ஏமன் ஒரு போதும் தலை குனியா. அசையாய் ஒரு போதும் தலை குனியா. இன்னும் இன்னும் ஒரு போதும் தலை குனியா. அவன் அவன் ஒரு போதும் தலை குனியா. ஏழை சேருக்கு நன்றி சொல்லலாமா நன்றி நன்றி. ஏழை சே அனுதினம் சொல்வே நன்றி நன்றி அப்பா. இயேசு ராஜா நன்றி நன்றி இயேசுவே ஆமென். ஆசையா இயேசு ராஜா நன்றி. அரராத் சத்தமா come on. அனுதினம் சொல் இன்னும் பிசாச வெட்கப்படுத்தி நன்றி நன்றி. ஆஹா அனுதினம் சொல்வே நன்றி நன்றி நன்றி. இயேசு ராஜா நன்றி அப்பா. இயேசுவே அனுதினம் சொல்வேன் இன்னும் இன்னும். இயேசு ராஜா ஆமென். come on. இயேசுவே இயேசுவே அனுதினம் சொல்வேன் இன்னுமா. இயேசு ராஜா அனுதினம் சொல்வே நன்றி இன்னும் இன்னும். இயேசு ராஜா come on. என் இயேசு ராஜா
ஆமென் ஆமென். இயேசுவே இயேசுவே அனுதினம் சொல்வே நன்றி. விழுந்த என் கூடாரத்தை மறுபடி எழுப்பி விட்டி. விழுந்த என் கூடாரத்தை மறுபடி எழுப்பி விட்டி. ஒரு போதோ தலை குனியா நாட்களை எனக்கு தந்தி. சொல்லுமா, ஒரு போது தலை குனியா நாட்களை எனக்கு தந்தி. ஏழை சேருக்கு நன்றி, உதவிகள் செய்தீர் நன்றி. ஏழை சேர் அனுதினம் சொல்வே நன்றி. ஆசையா ஏழை சேருக்கு நன்றி. நன்றி அப்பா. ஏழை சேர் அனுதினம் சொல்வே நன்றி. ஏசு ராஜா ஏசு ராஜா நன்றி. நன்றி அப்பா. என் ஏசு ரிபாலா ஷாதாலா ரபா. இயேசுவே இயேசுவே அனுதினம் சொல்வே நல்லாவில் நிரம்பி. இயேசு ராஜா. உங்க சத்தத்தை விரிவாய் திறந்து ராஜா நன்றி. நீ சொல்ல சொல்ல உனக்கான அற்புதத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது. புதிய பக்கங்கள் எழுதப்படுகிறது. இயேசு ராஜா நன்றி. என் இயேசு ராஜா. இயேசுவே 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 அனுதினம் சொல்வே நல்ல நல்ல நல்ல. இயேசு ராஜா. அப்பா அப்பா இயேசு ராஜா நன்றி. நன்றி அப்பா. இயேசுவே இயேசுவே அனுதினம் சொல்லுங்க. வியாதியை பார்த்து சொல்லு. இயேசு ராஜா நன்றி. எல்லா பலவீனங்களும் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும், சாபங்கள் மாறட்டும். இயேசுவே இயேசுவே அனுதினம் சொல்வே. எல்லா குறைவுகளை பார்த்து இயேசு ராஜா நன்றி அப்பா. இயேசு ராஜா நன்றி. ஆமென் ஆமென். இயேசுவே இயேசுவே அனுதினம் சொல்வேன். இன்னும் இன்னும் இயேசு ராஜா நன்றி. நன்றி அப்பா. இயேசு ராஜா நன்றி. இயேசுவே இயேசுவே அனுதினம் சொல்வேன் நன்றி. நல்ல கைகளை தட்டி ஆமாண்டவரே, விழுந்து போன என் கூடாரத்தை, விழுந்து போன என் வாழ்க்கையை மறுபடி எழுப்பி ஒருபோதும் தலை குனியாத ஒரு வாழ்க்கை எனக்கு தந்து புதிய அத்தியாயத்தை எனக்காக திருப்பி எனக்காக ஒரு புதிய 10 புத்தகத்தையே எனக்கு எழுத போகிறீர். ஏன்னா உலகம் எல்லாம் என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் சொல்லிட்டு இனி முடிஞ்சு போச்சு, இந்த புத்தகம் முடிஞ்சு போச்சு, இந்த டாபிக் முடிஞ்சு போச்சு, பழைய ஏற்பாடு முடிஞ்சு போச்சு. ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் எனக்காக ஒரு புதிய ஏற்பாடு இயேசுவின் மூலமாக நமக்கு கொடுத்தது போல இன்னைக்கு உனக்கு ஒரு புதிய ஏற்பாடு உனக்கு உன் சந்ததிக்கும் கர்த்தர் எழுத வேண்டிய வேளை வந்துட்டு நான் விசுவாசிக்கிறேன். இனி எழுதப்படுகிறவைகள் மகிமையும் கனமாகத்தான் இருக்க போகிறது. இதுவரைக்கும் எழுதப்பட்டவைகள் எப்படி இருந்துச்சோ, ஒரு நாள் யோபு சொல்றா, இப்பொழுது நான் சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் அது நலமாயிருக்கும். என நிறைய வார்த்தைகளையும் புலம்பலையும் பேசிக் கொண்டிருந்த யோபு ஒரு நேரம் இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு வருகிறது, இது என் முடிவல்ல, என நிறையவற்றை இழந்துட்டேன், நிறைய நன்மைகளை இழந்துட்டேன், என் பிள்ளைகளை இழந்துட்டேன், என் ஐஸ்வர்யத்தை இழந்துட்டேன், என் சொத்தை இழந்துட்டேன், என் சரீர பலனை இழந்துட்டேன், சரீர ஆரோக்கியத்தை இழந்துட்டேன். அப்படி ஒரு புலம்பல பாடிட்டு இருந்த போது ஒரு நேரம் யோபுக்கு ஒரு வெளிச்சம் வருது. என்ன வெளிச்சம்னா, இப்பொழுது நான் சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால்
அது என்றைக்கும் நிலைக்கத்தக்கதாக உளிவெட்டால் எழுதப்பட்டால் அது நலமா இருக்கும். அது எப்படிப்பட்ட வார்த்தைனா, என் மீட்பர் அவர் உயிரோடு இருக்கிறார் என்ற வார்த்தை என் வாழ்க்கையில் எழுதப்படட்டும், என் கூடாரத்தில் எழுதப்படட்டும், என் பிள்ளைகள் வாழ்க்கையில் எழுதப்படட்டும், இந்த ஊழியத்தில் எழுதப்படட்டும், என் மீட்பர் அவர் உயிரோடு இருக்கிறார் என்று. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுவரைக்கும் நிறைய எழுதப்பட்டது உண்டு. உன் குடும்பத்தை குறிச்சு, உன் பிள்ளைகளை குறிச்சு, நம்ம ஊழியத்தை குறித்து சுற்றி இருக்கிற மனுஷன் நிறைய காரியங்களை எழுதி இருப்பான் தான். ஆனா அந்த எழுத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளிய தேவன் கொடுத்து இன்றைக்கு உனக்காகவும் எனக்காகவும் எழுதப்பட போகிற வார்த்தை அது ஜீவன் உள்ள வார்த்தை, அது பாதாளத்தை நடுங்க பண்ணக்கூடிய வார்த்தை, அது சத்ருவின் கோட்டையை உடைக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக அந்த வார்த்தை இருக்க போகிறது. விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி, come on people, இன்றைக்கு எழுதப்படக்கூடிய வார்த்தை அது பரலோகத்தை கலிகூற பண்ண போகிறது. சாத்தானுக்கு சாவுமணி அடிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்க போகிறது. எந்த இடத்துல உனக்கு கனத்தை குறைக்கணும்னு சொல்லி சத்துரு நினைச்சானோ அந்த இடத்துல கனமுள்ள பாத்திரமாய் விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல ஆவியில நிரம்பி, உனக்காக எழுதப்படுற வார்த்தை இனி எழுத போகிற வார்த்தை, என் மீட்பர் அவர் உயிரோடு இருக்கிறார். எழுது, உன் கூடாரத்தில் எழுது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உன் பலவீனத்தை பார்த்து எழுது, என் மீட்பர் அவர் உயிரோடு இருக்கிறார். உன்னுடைய உபத்திரவங்களை எழுது, என் மீட்பர் அவர் உயிரோடு இருக்கிறார். நெருக்கங்கள் சுற்றி சுற்றி நெருக்கங்கள், பாடுகள், நிந்தனைகள், அவமானங்கள், கண்ணீர்கள், துக்கங்கள் உன்னை ஆளுகை செய்யும் போது எழுது, என் மீட்பர் அவர் உயிரோடு இருக்கிறார். எழுது. சத்துருக்களுக்கு முன்பதாக இனி தலை குனிந்து போகாத, அவர்களுக்கு முன்பதாகவே கம்பீரத்தோடு சொல்லிக் கொண்டு போ, என் மீட்பர் அவர் உயிரோடு இருக்கிறார். இங்க நீ சொல்லும் போது உன் வீட்டுல மாற வேண்டியது இப்ப மாறட்டும். உனக்கு மறைந்திருக்கிற காரியம், உன் வாழ்க்கைக்கு விரோதமாய் மறைந்திருக்கிற சத்ருவின் கண்ணிகள், தந்திரங்கள் எல்லாம் இப்பொழுது நிர்மூலமாகி போகட்டும். காரணம் என் மீட்பர் அவர், என் மீட்பர், என் மீட்பர் அவர் உயிரோடு இருக்கிறார். யோபு சொல்றார், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்ணு பார்க்கும். என் மீட்பர் எனக்காக உயிரோடு இருக்கிறது, எனக்காக என் ஆண்டவன் இருக்கிறது. விழுந்து போன என் கூடாரத்தை என் மீட்பர் அவர் உயிரோடு இருக்கிறது. என் கூடாரம் மறுபடியும் கட்டப்படுகிறது. அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள் காணும். நல்ல ஆவியில நிரம்பி வார்த்தை புறப்படுது. கவிக்கோ வார்த்தை அப்படி பிடிச்சுக்க. ஆமென். அல்லேலூயா. இனி உன் வாயின் வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகளாயிருக்கட்டும். புலம்பலையும் கஷ்டங்களையும் நெருக்கங்களையும் பேச பேச ஒரு நாள் சொல்யூஷன் உனக்கு வராது. இனி புலம்பல பேசாத, கஷ்டங்களை பேசாத, நெருக்கங்களை பேசாத. உன் மீட்பர் எப்படி இருக்கிறார் நீ பேசு. உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் நீ பேசு. உன் பலவீனத்தை பேசாத, என் பலவீனத்தில் அவர் பலன் எப்படி இருக்கிறது என்று பேசு. உன் சோர்வான நேரத்தில் கர்த்தருடைய பலன் உன்னை எப்படி நிரப்புகிறது என்று பேசு. சத்துருக்கள் மத்தியில் தலை குனிந்துருவோமோ? இல்லை இல்லை, பேசு. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவரை நானே பார்ப்பேன். ஆமென். மால்டா லக்கபூஷர. நேற்றைய தினம் ஆவியானவர்
டோக்ஸா மீட்டிங்ல என்ன அழகான வார்த்தை மேபி போசேத்தை குறித்து வெளிப்படுத்தினா, விற்க மேய்ச்சல் இல்லாத இடத்துல லோதேபாரில் இருக்கிற மேய்ச்சல் இல்லாத இடத்துல மாகீர்ங்கிற வீட்டுல விற்கப்பட்ட இடத்துல இருந்த மேவி போசேத்த உலகம் கண்டுக்கல, உலகம் மறந்துட்டு, சொந்த குடும்பம் மறந்துட்டு. ஏன்னா சொந்த குடும்பத்துல விசாரிக்கிறது கூட சவுலின் குடும்பத்துல யாருமே இல்லாத ஒரு நிலை. குடும்பமே இல்லைன்னா அங்க யார் விசாரிக்கிறப்பா? ஆனா உன் தேவன் என்ன விசாரிப்பார். உன் தேவன், உன் ராஜா, என் தேவன், என் அப்பா விசாரிக்கிறவர். ஆமென். எஸ், பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த தேவன். எஸ், அவர் இலை படைவதும் இல்லை, அவர் சோர்ந்து போவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? பக்கம் முடிஞ்சு போச்சு, சாப்டர் முடிஞ்சு போச்சுன்னு தான் மேபி போசே தன் வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கிறான். அவலட்சணம் நிறைந்தவனாய். நீங்க அந்த அதிகாரத்துக்கு பின்னால் படிச்சா தெரியும், அவனுடைய தோற்றத்தை குறித்து எழுதப்பட்டதாக இருக்கும். அலங்கோலமா, இதுதானே என்னுடைய வாழ்க்கை, இதுதான் என்னுடைய டிசைன், இதுதான் என்னுடைய வரைமுறை, எனக்கான கிராஃப் இதுதான். ஒரு புள்ளி கூட என்னால வைக்க முடியாது. இனிமே எல்லா புள்ளியும் முடிஞ்சு போச்சு. இனி புத்தகத்தை மூட வேண்டியதுதான். எத்தனை பேர் நம்புறீங்க? உனக்காக ஒரு புதிய ஃபைலை கர்த்தர் ஓபன் பண்ண போகிறார். வாங்கிக்கங்களேன். உனக்காக, உன் பிள்ளை, எல்லாம் நமக்கு தான், ஊழியத்துக்காக, அரராத்துக்காக புதிய ஃபைல், புதிய புத்தகம். உலகம் ஒரு கால்குலேட் பண்ணி வச்சிச்சு பார், அந்த கால்குலேஷன் கிடையாது. இனி உனக்கு அவர் கால்குலேஷன் பண்ணி வைக்க போறார் பார். அவர் உனக்கு ஒரு புத்தகத்தை எடுக்க போறார் பார். மால்டா லாக்கா, நல்லா அப்படியே டங்ஸ்ல பேசுங்க. கம் ஆன் பீப்பிள். மேபி போசேது முடவனா இருந்தபோது அவன் நினைச்சிட்டான், சரீரமும் க்ளோஸ், பலமும் க்ளோஸ், எவ்ரிதிங் க்ளோஸ். ஆனா தேவன் அதை ஒரு ஓபன் பண்ணார் பார். எப்படி ஓபன் பண்ணார்? சாதாரணமா ஓபன் பண்ணாரா? இல்ல இல்ல இல்ல. முடவனான மேவி போசேத்த ராஜாக்கள் உட்காருகிற பந்தியில நித்தமும் அப்பம் புசிக்கிறவனாய் ஒரு ஃபைலை என் ஆண்டவர் ஓபன் பண்ணினார்னா உனக்கும் ஓபன் பண்ணுவார். நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை எனக்கு தான் ஆண்டவர் சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கையை தட்டி வாங்கிக்கோ. எனக்கும் ஓபன் பண்ணுவார், நம்ம ஊழியத்துக்கு ஓபன் பண்ணுவார். இப்ப ஓபன் பண்ணதெல்லாம் ட்ரையல் தான். இனிதான் மெயின் பிக்சரை பார்க்க போறோம். இனிதான் மெயினான காரியத்தை பார்க்க போறோம். ட்ரையலை பார்த்து நிறைய பேர் அசந்துட்டான் தானே? ஆமாவல்ல, சொல்லுங்க. ட்ரையலை பார்த்து சிலர் அசந்து போயிட்டான், சிலர் ஆடி போயிட்டான். ஆனா மெயின் பிக்சரை, மெயின் படத்தை என் அப்பா திறக்க போகிறார். அப்பம்பார், கிரகிக்க கூடாது, எண்ணி முடியாது அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் தேவ பிள்ளைகளுக்காக கர்த்தர் நிறைவேற்றுவார். அதுல மட்டும் நம்பிக்கையோடு இரு. உன் தேவன் உன்னை ஒரு நாள் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். என வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. இல்ல. ஆமென். மால்டோரானா சே. வார்த்தைகள்லாம் கேட்க கேட்க ஆவியில ஒன்னே ஒண்ணான்னு தெரியுது. அப்பா உமக்கு நன்றி அப்பா. என்ன ஒருவேளை மேபி போசே யோசித்திருப்பாரு தானே. சரி, ராஜா கூப்பிட்டாரு, ஏதோ ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுவாரு, ஏதோ இருக்கிற காலத்தை கொஞ்சம் மிச்ச காலத்தை ஓட்டிடலாம், சாதாரணமா ஓட்டிடலாம். ராஜா தன்னை அவனுக்கு ஈக்குவலாகவே கொண்டு வந்திருப்பார். நம்ம ஆண்டவர் நம்மளை எங்க வைக்கிறார் தெரியுமா? ஒரு நாள் நினைச்சிடாத, உலகம்தான் உன்னுடைய தோற்றத்தை பார்த்து உன்னை குறித்து தீர்ப்பு சொல்லும், உன்னுடைய காரியங்களை குறித்து ஜட்ஜ் பண்ணும், நியாயம் தீர்க்கும்.
உனக்கு உலகம் வேறு ஒரு இடத்தை கொடுக்கும். ஆனா எனக்கு ஒரு தேவனை தெரியும். என் தேவன், என் ஆண்டவர், அவர் எங்க இருக்கிறாரோ அங்கேயே உன்னை அலங்கரிக்க. அந்த தேவன் இது மட்டும் சொல்லல, என்னை விசுவாசிக்கிறவன் இவைகளையும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களை என் தேவன் அதை தான் சொல்லி இருக்கிறார். அவர் நினைவு உன் நினைவு அவர் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் அவர் வழிகளும் அல்ல. பூமிக்கும் வானத்திற்கும் எவ்வளவு உயரம் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிற அவர்கள் பிள்ளைகள் மேல் அவர் வைத்திருக்கிற நினைவுகளும் அவ்வளவு மகிமையுள்ளதாய் இருக்கிறது. விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல கைகளை தட்டி come on people. மா குரஹதனா மா துகரபா. சத்ரு நினைச்சா இந்த அடையாளத்தோட மேவி போசேத்த இந்த முடவனுங்கிற அடையாளத்தோட என்ன செஞ்சிடலாம், மூடி வச்சிடலாம். இவனை வெளியே கொண்டு வராதபடி அடைச்சு வச்சிடலாம். இவன் வெளியே கொண்டு வர அளவுக்கு இவனுக்கு எந்த விதமான அந்தஸ்தும் கிடையாது, அங்கீகாரமும் இல்லை நீ சொல்லி சத்ரு மூடி வைத்திருந்தாலும், எத்தனை பேர் நம்புறீங்க? மூடப்பட்டவைகளையும் திறப்ப அவர் வல்லவராக இருக்கிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க, இந்த ஆராதனையில, நேற்றைய ஆராதனையில இருந்து கர்த்தர் இந்த வார்த்தையை நம்மளோடு வெளிப்பாடுகளோடு பேசிட்டு இருக்கிறார்னா, இன்னைக்கு நம்பு, மூடப்பட்டவைகள் எல்லாம் இனி கர்த்தர் உனக்காக திறக்க வேண்டிய, அது எதுவாக இருக்கட்டும், நன்மைகளாக இருக்கட்டும், ஆசீர்வாதங்களாக இருக்கட்டும். ஆனா விசுவாசி, மூடப்பட்டவைகளாய் போல இருக்கிறவைகள் எல்லாம் இன்னைக்கு திறக்கப்பட வேண்டிய ஒரு புதிய பக்கத்திற்கு தேவன் எங்களை கொண்டு வர போகிறார். ஒருவேளை இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், நிறைய விஷயங்கள் மூடப்பட்டு தானே இருக்கிறது, மூடிதானே இருக்கிறது, ஒரு அடையாளம் இல்ல, ஒரு அங்கீகாரமும் இல்ல. ஒருவேளை நான் சொல்றது ஊழியம் செய்யற பிள்ளைகளுக்கு புரியும், ஆவியில பார்க்கிறவர்கள், இதை யூடியூப்ல பார்க்க போறவர்கள், பேஸ்புக்ல பார்க்கிறவங்களுக்கு புரியும். ஏன்னா நிறைய நேரங்கள்ல எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம், எவ்வளவோ உழைக்கிறோம், தேவ சமூகத்துல நாடுகிறோம், அவரையே நம்பி நிற்கிறோம். ஆனா சில காலங்கள் எந்த விதத்திலையும் அங்கீகாரமும் இல்ல, அடையாளமும் இல்ல. சில நேரங்கள் ஊழியக்காரன் கூட சிலர் நம்மளை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில எத்தனையோ சபைகள் இருக்கிறது, எத்தனையோ போதகர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ சுவிசேஷங்கள் இருக்கிறார்கள், அடையாளமே இல்லாதபடி இருக்கிறது. ஆனா இன்னைக்கு இந்த வார்த்தையை உங்க காது கேட்கும். அன்னைக்கு விசுவாசி, அடையாளமே இல்லாத ஒண்ணு எப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும் உன்னை உட்கார வேண்டிய, விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்லா கையை தட்டி உன்னை உட்கார வைக்க வேண்டிய உன்னத ஸ்தானத்திற்கு கர்த்தர் உட்கார வைத்த, புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் நமக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜா, அப்படியே உட்கார்ந்து பாடுங்க, எல்லாம் உட்கார்ந்து பாடுங்க. செய்பவர் நமக்கு உண்டு. பொழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். தூக்கி விடுவார், உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் நமக்கு உண்டு. விசுவாசிக்கிற பிள்ளைங்க, பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் நமக்கு உண்டு. பக்கத்துல கைப்பிடிச்சு, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு,
கர்த்தரை பக்கத்துல கைப்பிடிச்சு பாடுவீங்களா? கர்த்தரை நம்பு இஸ்ரவேலே, அவர் உன் துணையும் கேடகமானவர், அவர் உன் துணையும் கேடகமானவர். அக்கினியை நீ கடக்கும் போது, ஆறுகளை நீ நெறிக்கும் போது, அக்கினியை நீ நடக்கும் போது, ஆறுகளை நீ கடக்கும் போது, அக்கினி பற்றாது ஆறுகள் புரளாது, ஆண்டவர் என்னோடு இருப்பதாலே. படலாமா? அக்கினி பற்றாது ஆறுகள் புரளாது, ஆண்டவர் என்னோடு இருப்பதாலே. அக்கினி பற்றாது ஆறுகள் பமா, ஆண்டவர் நம்மோடு இருப்பதாலே. அக்கினி பற்றாது ஆறுகள் புரளாது, ஆண்டவர் நம்மோடு இருப்பதா. எல்லாம் சொல்லுவா? இஸ்ரவேலே. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தரை நம்பு. கைப்பிடிச்சு சொல்லுங்க, யாரை நம்பாத, கர்த்தரை நம்பு, அவரை மட்டும் நம்பு. இஸ்ரவேல் சின்ன பிள்ளைகிட்டலாம் சொல்லுங்க, அவரை மட்டும் நம்பு. கேடகமானவர், அவர் உன் துணையும். ஷபலரகபா, அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, அவர் உன்னை விட்டு அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்ல, உன்னை கைவிடுவதும் இல்ல. உள்ளம் கையில் வரைந்தவர், அவர் உன்னை என்று மறப்பதுமில்லை. உள் கையில் வரைந்தவர், மறப்பதுமில்லை. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, அவர் உன் துணையும் மாணவர், அவர் உன் துணையும் கேடகமானவர். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையில் வெட்கப்படுத்தி, பிசாச வெட்கப்படுத்தி. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் நமக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் ஷப்ரா கரமலா ககுதுரபா, பிரபுக்களோடும். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, உன்னை பிரபுக்கள் மத்தியில நம்புறீங்களா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, நம்புறீங்களா? நீ முதல்ல நம்பு. விசுவாசம் கேள்வியினால வரும். கேள்வினா நீங்க நினைச்சிடாதீங்க, கொஸ்டின் கேட்கறதுனால கிடையாது, அந்த கேள்வி கிடையாது. வசனத்தை கேட்கறதுனால விசுவாசம் வர்த்திக்க பண்ணுவார். விசுவாசம் என்ன செய்யும்?
வளரும். இந்த வார்த்தையை கேட்கும்போது விசுவாசி முதல்ல. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர். அப்படியே ஒரு ஸ்விங் பண்ணி அசஞ்சி ஒரு ரபாலா ஷபாதாரா வாலா காபா. ஓ க்ளோரி. அப்படியே அசஞ்சி கழுகுகளை போல செட்டைகள் அடித்து ஒரு ரபா ஷாகார். ஆஹா ஆமென் ஆமென். நமக்கு உண்டு பிரபுக்களோடு உட்கார செய்பவர். பிரபுக்களோடு அப்பா உண்டு பிரபுக்களோடு. Thank you Jesus. அப்பா பிரபு 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 இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே எத்தனை பேர் உண்மையாவே ஆவியில ஒரு சந்தோஷமா ஃபீல் பண்றீங்க? அல்லாஹ் கம். எத்தனை பேர் என்ஜாய் பண்ண ஆவியில களி கூறுறீங்க? ஆவியில நீ களி கூர்ந்துட்டு இருக்கனா அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவர் என் துணை. அவர் என்னை விட்டு, அவர் என்னை என்றும் கை உள்ளம் கையில் வரைந்தவர் மறப்பது. ஆஹா ஷாதலரா கதலரபா. அப்பா என்றோ அவர் என்னை பல்லமா, அவர் என்னை விட்டு விலகுவதில்லை, அவர் என்று கைவிடுவதில்லை. உள்ளம் வாங்கின உள்ளம் கையில அணிச்ச மாதிரிலாம் கிடையாது, வரைஞ்சு வச்சிருக்கிறார். ஆமென். இல்ல உள்ளம் கையில்
இஸ்ரவேலே. ஆமென். கர்த்தரை நம்பு. ஆஹா சொல்லுங்க, I love you Jesus, I love you Lord. நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன் அப்பா, நான் உம்மை நேசிக்கிறேன். எப்படி இருந்திருக்கும் மேபி போசேத்துக்கு? தனக்கே அவன் பிரயோஜனம் கிடையாது. சின்ன தன்னுடைய சொந்த விஷயத்துக்கு கூட எத்தனையோ பேரை டிபெண்ட் பண்ணி இருந்திருப்பான். இப்போ ஒரு வெளிப்பாடு வருது, சொல்லிட்டா கேட்குற பிள்ளைகள் ரெடியா இருக்கு, கை உயர்த்துங்கப்பா. இனி யாரையும் நீ டிபெண்ட் பண்ண மாட்ட. உனக்கு மனுஷண்டத்துல இருந்தெல்லாம் ஒத்தாசை கிடையாது. இனிமே உனக்கு பரலோகத்திலிருந்து இனி உனக்கு ஒத்தாசை. பரலோகம் தான் உனக்கு சப்ளை பண்ண போகுது. உனக்கு எல்லாமே பரலோகம், பரலோகத்தின் அந்த ஸ்டாண்டர்டு தான். இனி பூமிக்குரிய ஸ்டாண்டர்ட் கிடையாது, இனி பரலோகத்திற்குரிய ஸ்டாண்டர்ட்ல தான் உனக்கு எல்லாமே. மால் டு ரமசே மா குராஷெட்டே ரிமிட்டாலா நமசட்டா லிப்ரா செமிக்கி மன்டு நம சட்டலா நம மாட்டு டா பகமா மாட்டு நமட்டாலா. இனி அவர் உன்னை விசாரிப்பார். என கேட்கறதுக்கு யாருமே இல்லையே. நான் சாப்பிட்டேனா இல்லையா, நான் நல்லா இருக்கேனா இல்லையா, என்கிட்ட எதுவும் இருக்கா இல்லையா விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லையே. இனி எவனும் உனக்கு இருக்க மாட்டான். ஆனா உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவன் உன்னை விசாரித்து கொண்டே இருக்க போகிறார். அவர் உன்னை விசாரிக்கிறவரானபடினார் உன் கவலையெல்லாம் இனி அவர் மேல வைத்து விடு. அவர் இனி உன்னை விசாரிப்பார், அவர் இனி உன்னை கேட்பார், அதை நீ பார்ப்பார். யாரும் இல்லையப்பா, நான் இருக்கிறேனா இல்லையான்னு கூட கேட்கறது யாருமே இல்லை. அது சில வேளைகள்ல எல்லாருமே இருந்துட்டு சிலர் அப்படி தள்ளப்படுவாங்க பாருங்க. குடும்பம் மறக்கும் பார். ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒன்னை ஒதுக்கி வச்சிருப்பாங்க, மற்றவங்க எல்லாம் ஒன்று கூடியிருப்பாங்க, ஒன்னை மறந்துருப்பாங்க, உன் வீட்டுக்கு வர யோசிப்பாங்க. ஒன்னை நீ வந்தாலே வேண்டாம், வந்தாலே நமக்கு அருவருப்பா இருக்கும், இல்லைன்னா அது ஒரு பிரச்சனையா இருக்கும், அது ஒரு ஆசீர்வாதமா இருக்காதுன்னு சொல்லி தள்ளி வைப்பான். அவங்களுக்கு நான் பேசுற வார்த்தை பிரயோஜனமா இருக்கும், நான் விசுவாசிக்கிறேன். எத்தனையோ வாழ்க்கையில் உடைக்கப்பட்டு தள்ளப்பட்டவளாய் தள்ளுண்டவளாய் இருக்கிற ஒன்ன அவர் சேர்த்து கொண்டு அவர் இனி உன்னை சேர்த்து கொண்டு உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தா என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினா என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தா என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினா என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே.
அநாதையாய் அலைந்த என்னை அன்பு காட்டி அரவணைத்து உங்க அன்பு பெரியது, உங்க அன்பு பெரியது, அநாதி ஸ்நேகத்தால் பாடலாமா? காருண்யத்தினா அநாதி ஸ்நேகத்தால் என்னை இழுத்து கொண்டீரே, ஆதி ஸ்நேகத்தா என்னை நேசித்தீரையா. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா. நடத்தி வந்த பாதை எல்லாருமா நன்றி செலுத்தி பாடலாமா? துதிக்கின்றேனையா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க அன்பு பெரியது. ஆமென். இந்த சரணத்தை பாடுவோமா? கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மைக்காக செய்து முடித்தீரே. நல்லா உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரிய. நல்ல கை தட்டி அப்பாவுக்கு நல்ல ஜோரா ஜோரா ஜோரா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை, உங்க கிருபை. ஆமென் ஆமென். மால்டு லாரா கமோ. மூடப்பட்டவன, முடிந்து போன நிலைமையில் இருந்தவன என் ராஜா இன்னைக்கு நம்ம பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதை அவர் உனக்கு ஒன்னு எழுதிட்டாருன்னா அதை எவனாலும் அழிக்க முடியாது. ஆமாயா, வருஷங்கள் கடந்தாலும் காலங்கள் கடந்தாலும் மேவி போசேத்தை இன்னைக்கு நம்ம பிரசங்கிக்கிறோம். அதுக்கு காரணம் என்னன்னா என் ராஜா அடையாளம் காட்டினார். உன்னை தூக்கி அடையாளம் காட்டிட்டாரோ. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் இந்த வார்த்தைகள் அப்படியே உங்களுக்குள்ள இறங்குது ஜீவன்? நானும் முரதைகாய்க்கு நேரம் போயிடலான்னு பார்க்க மேவி போசத்துல நிக்க வச்சுட்டே இருக்காரு. என்ன இன்னைக்கு ஒருவேளை மோவி பேசுறதோட முடிஞ்சிடும் நினைக்க மீட்டிங். நேரத்துல இருந்தே முரதைகாயை தூக்கினேன்னா அப்படித்தான் நான் கொஞ்சம் யோசித்து வச்சிருந்தேன். கொஞ்சம் அப்படியே ஸ்பிரிட்ல வாசலை உட்காரணும் வர யாராவது அப்படி டேனிகிட்ட சொல்லியிருந்தேன், அந்த வார்த்தை உனக்குன்னு வரும்பா, நீ ரெடியாருன்னு சொல்லியிருந்தேன் நேத்தவன். அப்போ வாசலில் உட்கார்ந்துட்டு இருக்கிற உனக்கு ஒரு புதிய பக்கத்தை கர்த்தர் எழுத போறாருன்னு தான் இருக்குதான் தாட்டில் நான் வந்த மீட்டிங்கே வந்தது. ஆனால் அந்த பாட்டில் அப்படியே பாடிட்டு இருக்கும்போது அப்படியே மேபி போசேத்தியனாராய் கதை திருப்பிட்டார். அல்ல சொல்லுவோமா? கர்த்தருடைய நாமத்திற்கு
அப்பதான் யோசிச்சு பார்க்கிறேன், அதாவது மொர்தெகாயை விட மேவிபோசேத் ரொம்ப மோசமான நிலையில இருந்திருக்கிறான். கரெக்டா இல்லையா? ஆமா தானே? மொர்தெகாயாவது நல்ல நார்மலா எல்லாரை போல ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனாகி வாசல்ல ஒருவேளை தள்ள ஒரு அடிமைத்தனமா வாழ்க்கையா இருந்தாலும், குறைவான ஒரு வாழ்க்கையா இருந்தாலும், அவன் ஒரு தன்னுடைய காரியங்களை, தனக்குரிய காரியங்களை, ஏன் எஸ்தருக்கே சில விஷயங்களை இவன் தான் சொல்லி இருக்கிறவனா இருந்திருந்தான். ஆனா ஆண்டவர் கொண்டு வந்தாருப்பா, டே அவனை விட நான் ஒருத்தனை உனக்கு காட்டுறேன், அவன் மொத்தமாவே முடிஞ்சு போனவன்டா. அப்பதான் எனக்கு ஒரு வெளிப்பாடு, ஓ நம்ம கூட்டம்லாம் மொத்தமா முடிஞ்சு போயிருப்பாங்க பார். என்னங்க இப்படி கைத்தட்ட, இப்படியே கைத்தட்டுவீங்க? மொத்தமா டோட்டல் லாஸ் சொல்லுவாங்க பார். ஏங்க இது டோட்டல் லாஸ், டோட்டலி லாஸ் ஆயிடுச்சுங்க. முற்றுமாய் லாஸ் ஆனப்பட்ட முடிந்து போன பிள்ளைகளுக்கு மொத்தமாவே முடிஞ்சு போய், புத்தகம் எல்லாம் கருகி போய், பக்கம் எங்க இருக்குன்னு கூட தெரியாம காஞ்சி போய், தீஞ்சு போய் இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் இந்த வார்த்தைக்குரிய ஒரு நன்மைகளை விசுவாசிக்கிறீங்களா? ஆமாயா, இந்த வார்த்தையெல்லாம் புறப்படும் போது நினைச்சுக்கோங்க, ஆண்டவர் நம்மளை எந்த அளவு நேசிக்கிறார், உன்னை எப்படி நேசிக்கிறார். உன்னை நேசிக்கிறதுனாலதான் இந்த வார்த்தையை ஒரு ஊழியக்காரன் வாயில கர்த்தர் வைக்கிறார். ஆமே, இது எந்த பைபிள் காலேஜில் நான் படிச்சுட்டு வந்தேன் சொல்லுங்களேன், கரெக்டா இல்லையா? எந்த பைபிள் காலேஜில் போய் படிச்சோம்? இல்ல, உனக்கு கொடுக்கணும்னு அவர் என் வாயை திறக்கிறார், அவ்வளவுதான் விஷயம். ஏமா, எனக்கு இந்த ஞானம் கிடையாது, எனக்கு இந்த அறிவும் கிடையாது. ஆமென். ஒரு காலகட்டங்களில் பைபிளை ரொம்ப வாசிக்கணுமே மனக்கட்டு கடந்து வாசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஒன்றும் அப்போ எனக்கு சில வெளிப்பாடுகளும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஆனால் வாசிச்சுக்கிட்டே இருப்பேன், இந்த சம்பவங்களை வாசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனால் அது இப்போ வேலை செய்யுது நிறையா. ஒரு அலையில சொல்லுங்க பாப்பமே. ஆமென், ஹல்லேலூயா. பல மணி நேரம் நிறைய நேரம் வாசிக்கணும்னு சொல்லியே நிறைய நேரம் படிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அதில் கத்த நிப்பாட்டினார். ஒரு வசனத்தையே என்னால் சில நேரங்களை தாண்ட முடியாது, அப்படி ஒரு வெளிப்பாடுகளை உண்டாக ஆரம்பிச்சது. ஆமா, 50 அதிகாரம்லாம் படிச்சிருக்கேன் ஒரு நாளை. 50 அதிகாரம் கணக்கு பண்ணி ஆதியாகம்னா ஒரு ஆதியாகம் ஃபுல்லா முடிக்கிறது, யாத்திராகமா ஃபுல்லா முடிப்பேன். நம்மளை விட 3 நாள்ல பைபிள் படிச்சவங்களாம் இருக்கிறாங்க, எனக்கு தெரியும், ஒரு சில சொன்ன சாட்சிகள். பட் நான் சொல்றேன், ஆனா ஒரு காலகட்டங்களுக்கு பிறகு ஈசாக்கு விதைத்தான் கர்த்தர், அதிலே உட்கார்ந்துருவேன், அதிலே ஆவியில் அனாயிட்டு அந்த வசனங்களை படிக்கும் போதே அந்த ஒரு வெளிப்பாடுகள் வர ஆரம்பிச்சுட்டே இருக்கும், அந்த ஒரு ஜீவன் உண்டாகிட்டே இருக்கிறத பார்ப்பேன். அப்படியே ஆவியில் அனல் கொண்டு எழும்ப ஆரம்பிக்கும் இந்த வசனங்களை படிக்கும் போது. ராமன் சொல்லக்கூடாதா? ஆமென். ஒரு வசனத்திலே நின்றுவேன். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், நம்ம ஆராதனை, நம்ம கூட்டங்கள்ல நம்ம பைபிளை இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்ப மாட்டோம், பார்த்துருக்கீங்களா? நல்லா கவனிங்க, ஒரே டாபிக்ல பேசி ஒரே சப்ஜெக்ட் தான் பேசும். இது மனுஷனால முடியாது, தேவனால. ஆமென். இது ஆவியானவரால. ஏன்னா தேவனுக்கு தெரியும் தாம் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். ஆமென். ஏன்னா என் பிள்ளைகளோட நிலைமை ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறது. ஏன் மேவிபோசேத் தாங்க அடையாளம் காட்டினார்? மேவிபோசேத்துக்கு இரக்கம் செய்தேன்னா உனக்கும் நான் இரக்கம் செய்வேன்டா. மேவிபோசேத்துக்கு தாவீது சொல்லுவார், தேவன் நிமித்தம் எவனாவது தயவு பெறத்தக்கவன் உண்டாயிருக்கிறானா? இன்னைக்கு கிறிஸ்துவின் நிமித்தம் உனக்கு தயவு, கிறிஸ்துவின் நிமித்தம் உனக்கு புகழ்ச்சி, கிறிஸ்துவின் நிமித்தம் உனக்கு மேன்மை, கிறிஸ்துவின் நிமித்தம் உனக்கு உயர்வு, கிறிஸ்துவின் நிமித்தம் உனக்கு எல்லாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவங்க நல்ல கைகளை உயர்த்தி ஆவியில் நிரம்பி அப்படி அந்நிய பாஷைகளை பேசுங்க பாப்போம். கம் ஆன் பீப்பிள், நல்ல கொஞ்ச நேரம் சத்தமா பேசுங்க ஆவியில் நிரம்பி. சும்மா ஒரு அத்தியாயம் தொடங்கிறாது, நீ செய்ய வேண்டியதை செய்யு. அனலாயிரு. உன் புத்தகம் மாறப்போகுது, உன் சாப்டர் புது சாப்டர் தொடங்க போகுது. அதுல எழுதப்படுகிற வார்த்தைகள் கனமுள்ள வார்த்தையா இருக்க போகிறது.
கனவீனப்படுத்துகிற வார்த்தை அல்ல, உன்னை சிறுமைப்படுத்துகிற வார்த்தைகளா இருக்க போகிறது அல்ல. இனி எழுத போகிற வார்த்தைகள் கனமுள்ள வார்த்தைகள், உன்னை கனப்படுத்துகிற வார்த்தைகள், உன்னை மேன்மைப்படுத்தக்கூடிய வார்த்தைகள். மால் காட்டால ராமவ் ஓஹோ ஆஹா ஆஹா எல்லாமே சுவே 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 ஆஹா ஆமென் 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 ஆமென். விடுதலையோடு தேவ மகிமையில் ஆராதிக்கும் போது உன் பக்கங்கள் புதியதாக மாற்றப்படுகிறது. எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஹல்லேலூயா. நல்ல கைகள் அசைத்து பரலோகம் பார்க்கும்படியாக I am ready Lord. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, I am ready. விபாதாலா ஷாதாலா ரகாபாதா ஆயேசையா ஆமென் 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 ஆமென். என்னேசையா எல்லாம் என்னேசுவே எல்லாம் அவரே, சிறிதும் பெரிதாயினும் எல்லாம் அவரே. மாற்றுகின்றார் எல்லாம் இயேசுவே எல்லாம் அவரே. பாடலாமா? தேனிலும் மதுரமே தேனிலும் மதுரமே இயேசு தேனிலும் மதுரமே. ருசித்து பாகலே இயேசு தேனிலும் மாதுரியவா. ருஷித்து யோக்கியா கர்த்தன் கிருபைகளே இயேசு தேனிலும் தேனிலும் மதுரமாமே தேனிலும் மதுரமாமே இயேசு தேனிலும் மதுரமாமே. ருசித்து பார் அவர் நல்லவர் இயேசு தேனிலும் மதுரமாமே. ருசித்து பார் ருசிச்சு பாரு அவர் நல்லவர் இயேசு தேனிலும் மதுரமா. தேனிலும் மதுரமாமே தேனிலும் மதுரமாமே. சொல்லலாமா? இயேசு தேனிலும் மதுரமா. ருசித்து பார் அவர் நல்லவர் இயேசு தேனிலும் மதுரமா. எல்லாம் இயேசுவே
எல்லாம் அவரே. ருசிச்சு பாடுவோங்களா? சிறிதும் பெரிதாயினோ எல்லாம் அவரே. ஜீவிதம் மாற்றுகின்றார். எல்லாம் தேனிலும் மதுரமா, தேனிலும் மதுரமா இயேசு கிறிஸ்து மாதுரியவான். ருஷிச்சு யோக்கியா கர்த்தன் கிருபைகளே. இயேசு தேனி மாதுரியவான். ருஷிச்சு யோக்கியா கர்த்தன் கிருபைகளே. இயேசு கிறிஸ்து மாதுரி. நல்ல கைத்தடி பாடலாமா? தேனிலும் மதுரமாம் இயேசு கிறிஸ்து மாதுரியவான். ருசிச்சு யோக்கியா கர்த்தன் கிருபைகளே. மாதுரியவான். ருசிச்சு யோக்கியான் கிருபைகளே. இயேசு கிறிஸ்து மாதுரிய. ஆமென் சொல்றவங்க ஹாப்பி. என் இயேசு இன்பமானவர், என் இயேசு மதுரமானவர். ஆமென். மேவிபோசேத்து அடையாளமே காணப்படாத இடத்துல யாரும் அவர் வேலை கேட்குறான். யாராவது இருக்கான் கேட்ட உடனே நான் சொன்னேன் தானே நேற்று, அவன் டீட்டெயிலாக சொல்கிறான். இப்படி ஒருத்தன் இருக்கான் ராஜா, எதையுமே யோசிக்கல. ஆண்டவருடைய அன்பு வேற மாதிரிங்க. இந்த உலகம் 1000 குறைய பார்க்கும், தாண்ட அவ்வளவு குறை இருக்கும், அதெல்லாம் தெரியாது. மற்றவனை பார்த்தா அவ்வளோ குறையாகவே பார்க்கும். நான் ராஜா ஒண்ணுமே பார்க்கல. அவன் டீட்டெயிலாக சொல்றான். ஒருத்தன் இருக்கான், அவன் முடவனாக இருக்கிறான், அவன் மேய்ச்சல்லாத இடத்துல இருக்கிறான், அவன் விற்கப்பட்ட இடத்துல இருக்கிறான், அவனை வித்து போடப்பட்டாச்சு. அவனுக்கு அது ஒரு ஆவியில நிறைய பேசலாம். அதுல விற்று போடப்பட்ட இடத்துல இருக்கான், அவன் அங்கீகரிக்கப்பட முடியாத இடத்துல இருக்கான், அவன் மீட்டு கொள்ளப்பட முடியாத இடத்துல இருக்கிறான். சோல்ட் அவுட்னா என்னது? வித்தப்பட்டதை போய் இன்னொருத்தர் போய் உரிமை கொள்ளவே ஆண்டவருக்கு அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. எவன்டா உன்னை விற்க முடியும்? அனுமதி இல்ல. ஆமென். அவரை மிஞ்சி எதுவும் நடக்காது. அவரை மிஞ்சி உன் தலையில் இருக்கிற ஒரு மயிரும் விழாது. அல்லேலூயா சொல்லக்கூடாதா? ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அவரை மிஞ்சி எதுவுமே மால்டாலாராகாமா. அவன் டீட்டெயிலா சொல்றான். ராஜா அழகா சொன்னார், அவனை முதல்ல அழைச்சிட்டு வாப்பா. அவ்வளவுதான், சிம்பிள். நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து சிம்பிளா பேசுவார். பார்த்திருக்கீங்களா? ராமன் சொல்லுங்க பாப்பேன். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்கள் எல்லாம் பாருங்க. அவர்கிட்ட வர்றவங்கள்ட்ட பார்வையிடணும் வருவான். உனக்கு என்ன வேணும்? பார்வையிடணும். சரி, பார்வையடைவாயாக. அவ்வளவுதான், எக்ஸ்ட்ரா பேச்சே இருக்காது. சொல்லுங்க ஆமென். ஆமென். விசுவாசத்தின் உனக்கு ஆக கிடவுது. அவ்வளவுதான், அந்த வார்த்தை, அது ஒரு வார்த்தை தான். ராமன் சொல்லி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உட்காந்து, நீ எவ்வளவு நாள் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற? இவ்வளவு நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? இந்த சிலர்கள் பேசுங்க பாருங்க. ஆமே. ஆனா அந்த என்கிட்ட யாரும் வந்து
பேசவே விட மாட்டேன். இருமா, உனக்கு ஜோமன் அவ்வளோதான், நான் ஜெபிக்கிறேன். அதுகிட்ட பேசணும்னு நம்ம ஜீவன்லாம் போயிடும். 30 வருஷ கதையே பேசும். அவன் 30 வருஷ கதையை எங்க கேட்க? நம்ம கதையே பெருங்கதையா இருக்கு. அவன் சிலருக்கு வாயை திறந்தா அப்படியே வரும் பாத்தீங்கன்னா. ஆமென். நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லுவேன், ஆண்டவர்கிட்ட போயிரு, அவ்வளவுதான். ஆண்டவர்கிட்ட போய் நில், வேற ஒண்ணும் இல்லை. ஆமென். விளக்கம் யாருக்கும் நம்ம விளக்கம் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. யாருக்கும் நம்ம டெஃபினிஷன் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவன் அவ்வளோ டெஃபினிஷன் கொடுத்தான். ராஜா சிம்பிளாக சொன்னார், அவனை முதல்ல அழைச்சிட்டு வா, அவ்வளோதான். அவனை மகனி வீட்டில் இருக்கிற அவனை ஃபர்ஸ்ட் கூட்டு வாங்கப்பா அவனை. ஆமென். உனக்காக ஒரு புதிய பக்கத்தை எழுதுவதற்கு ஒருவர் உன்னை அழைத்து கொண்டு வருகிறார். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்க பொசிஷன் வேற லெவலில் இருக்க போகுது. ஆமென். ஆமென். உன் நிலைமையே மாறப்போகுது. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு புதிய தொடக்கத்தை நம்ம வாழ்க்கையில் தரப்போகிறார், இந்த ஊழியத்தில் தரப்போகிறார். ஆமென். மேவி போசேத்துக்கு அழைப்பு எங்க இருந்து வருது பாருங்க. உயர்ந்த இடத்துல நம்மளுக்கு அர்த்தம் என்ன சொல்லியிருக்காரு இந்த வருஷம் நமக்கு? உயர்ந்த இடங்களில். அந்த வசனத்தை படி பார்ப்போம். நம்மளுடைய காலிங் கூட ஹையர் காலிங். ஆமென். எங்க இருந்து அழைப்பு வருது பாருங்க. ஏசாயா 58:14 எல்லாம் சொல்லுங்க. அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனுடைய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை. ஆமென். ஒரு பாட்டையும் கொடுத்தா நம்ம பாடணும். உயர்ந்த இடங்களில் அமர்ந்திருப்பே, எட்டாத உயரத்தில் நிலைத்திருப்பே, கண்மலை தேனினால் திருப்தியாவே, பரலோக நன்மையால் நிறைந்திருப்பே, கண்மலை தேனினால் திருப்தியாவே, பரலோக நன்மையால் ஆத்துமாவே நீ நன்றி கர்த்தரில் மனமகிழ்ச்சி அடைந்தீரு. அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும், நீ அவரில் களிக்கும். சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும், அவரில் களிக்கும். சுகவாழ்வு உன்னில் தொழிற்திடுமே, கர்த்தரின் மகிமை உன்னை காக்குமே, உன் நீதி உனக்கு முன்னே சென்றிடுமே, கழுகை போல் பறந்திடுவா, உன் நீதி உனக்கு முன்னே கழுகை போல் பறந்து. எத்தனை பேர் பறக்க போறோம் மாதிரி சொல்லலாம். சுகவாழ்வு உன்னில் துளித்திடுமே, சுகவாழ்வு உன்னில் துளித்திடுமே, மகிமை உன்னை காக்குமே, உன் நீதி உனக்கு முன்னே சென்றிடுமே, கழுகை போல் பறந்திடுவார். ஒரு நிமிஷம். எத்தனை பேருக்கு ஆவியில ஒரு அசைவு வருது? வருதுன்னா அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில கிரியை செய்துட்டு இருக்குன்னு அர்த்தம்.
ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? பாடும்போதே ஒரு ஆவியில ஒரு அசை வரணும். பாடலாமா? நல்லா அசைஞ்சு பாடலாம். 1 2 3 4. சுக வாழ்வு என்னில் துளித்திடுமே, கர்த்தரின் மகிமை என் நீதி எனக்கு முன்னே சென்றிடுமே, கழுகை போல் அழுகை போல் பாரதிடுவார். சுக வாழ்வு என்னில் கர்த்தரின் மகிமை என்னை காக்குமே, என் நீதி எனக்கு முன்னே சென்றிடுவே. பரப்போமா? கழுகை போல் பாரதிடுவே. என் நீதி எனக்கு முன்னே சென்றிடுவே, கழுகை போல் பாரதிடுவே. ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு, கர்த்தரில் மன மகிழ்ச்சி அடைந்தீரு, அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும், நீ அவரில் களி கூறு. நித்தமும் உன்னை நடத்திடுவார், வறண்ட எல்லா நாட்களிலும் ஆத்துமாவை என்றும் திருப்தியாக்கி வளமான வாழ்க்கைய தந்திடுவார். ஆத்துமாவை என்றும் திருப்தியாக்கி பலமான வாழ்வை தந்திடுவார். ஆத்துமாவே சொல்லு, கர்த்தரில் மன மகிழ்ச்சி அடைந்தீரு, அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும், நிறைவேறும், நிறைவேறும். அப்பா சொன்ன வார்த்தை நிறைவேறும். அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும், அவரின் களி கூறு. உயர்ந்த இடங்களை சொல்லுவோமா? உயர்ந்த இடங்களில் அமர்ந்திருப்பே, எட்டாத உயரத்தில் நிலைத்திருப்பே, கண்மாலை தேனினார் திருப்தியாவே, பரலோக நன்மையா பரலோக நன்மையால் நிலைத்திருப்பேன், கண்மாலை தேனினார் திருப்தியாவே, பரலோக நன்மையால். ஆமென். மேவிபோசேத் நினைச்சான், இதே தனிமையில இப்படிப்பட்ட ஒரு நன்மை இல்லாத ஒரு வாழ்க்கையில தான் என் வாழ்க்கை முடிய போகுது. ஆனா அவனுக்கு தெரியல, மேவிபோசேத்துக்கு ராஜாக்களோடலாம் சந்திப்பு வரும்னு சொல்லி அவனுக்கு தெரியாது. ஐயா, நான் ஒன்று சொல்றேன், விசுவாசிக்கிறீங்களா? இனி உன் சந்திப்புலாம் சாதாரண சந்திப்பா இருக்க போறது கிடையாது.
சூப்பர்ல இந்த வார்த்தை. எத்தனை பேர் இந்த வார்த்தை பிரயோஜனமா இருந்துச்சு? எனக்கு ரொம்ப பிரயோஜனம். எனக்கு மல்காரா சந்து மேவி போசேத் ஒரு மனுஷனை பார்க்கறது கூட அபூர்வம். ஆனா அவனுக்கு ராஜாவை சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் தயவையும் தேவன் உண்டாக்கினார். எத்தனை பேர் நம்புறீங்க? இனி வருகிற நாட்களில் உன் சந்திப்பு சாதாரணமானவர்களோடு இருக்க போறது கிடையாது. பூமியில உயர்ந்த ஸ்தானங்களில் இருக்கிறவர்களோடு, ராஜாக்களோடு, பிரபுக்களோடு கர்த்தருடைய நாமத்தினால் உனக்கு சந்திப்பு இருக்க போகிறது. இந்த அரணாத்துக்கு இருக்க போகிற. ஆமென், ஆமென். ரிபலா ஷந்துலமா சம ஓடியதான். ஆமென். உன்னை சும்மா சந்திக்க போற கூட்டம்லாம் இனி பன்னி கூட்டங்கள் கிடையாது. காக்கா கூட்டங்களுக்கு, காலகு கூட்டங்களும், சிங்க கூட்டங்களும், ராஜாக்களும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். பிசினஸ் பண்றவங்கள சொல்றேன், சின்ன சின்ன ஆர்டர்ல பெரிய பெரிய ஆர்டர்ஸ், பெரிய பெரிய கம்பெனிஸ். ஆமென். வாங்கிக்கங்க. அபிஷேகத்தில் நிரம்பி வாங்கிக்கணும். பெரிய பெரிய கம்பெனி, சும்மா சின்ன சின்ன கம்பெனி, ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் கிடையாது. பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில் உங்க ப்ராஜெக்ட் லாக்ஸ் எல்லாம் கிடையாது, crores-ல. விசுவாசிங்க இந்த வார்த்தை. முடவனாய், மறக்கப்பட்டவனாய், அலங்கோலமானாய் இருந்தவனுக்கு ராஜாவோடு சந்திப்பு உண்டானது. இன்னைக்கு விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். சும்மா உன்னை உயர்ந்த இடத்துல சந்திக்க வேண்டியவரை நீ சந்திச்சா உயர்ந்த இடம் தானாய் உனக்கு வரும். இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? சந்திக்க வேண்டியவரை நான் சந்திக்க போறேன். மேவி போசே ராஜாவை சந்தித்தான். இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் என்னை ராஜாக்களை சந்திக்கக்கூடிய அபிஷேகத்தை, பிரபுக்களை சந்திக்கக்கூடிய அபிஷேகத்தை, உலகத்துல டாப் 10 பணக்காரன் சொல்றான், அவனை கூட நம்ம சந்திப்போம். தயவு. ஆமென், ஆமென். மால்துலா ராபா. எங்கேயோ கொண்டு நிக்க வச்சாருப்பா. சந்திப்பு மாத்திரம் கிடையாது, அந்த ராஜாவோட உட்கார்ந்து ராஜ விருந்தை புசிக்கும்படியான, சும்மா ஒரு நாள் 2 நாள் கிடையாது, நித்தமும் உன்னை நடத்திடுவா. வறண்ட எல்லா நாட்கள் ஆத்துமாவை என்றும் திருப்தியாக்கி வளமான வாழ்வை தந்திடுவா. ஆத்துமாவை என்றோ வளமான வாழ்வை தந்திடுவா. ஆத்துமாவை திருப்தியாக்கி வளமான வாழ்வை தந்திடுவா. ஆத்துமாவை என்றோ வளமான வாழ்வை தந்திடுவா. 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 11, 12, 13. சீபா ராஜாவை நோக்கி ராஜாவாகிய என் ஆண்டவன் தமது அடியானுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் உமது அடியானாகிய நான் செய்வேன் என்றான். ஆமென், ஆமென். அடுத்தது சூப்பரா இருக்கு பாருங்க. ராஜகுமாரரில் ஒருவனைப் போல மேவிபோசேத் என் பந்தியிலே ஆசனம் பண்ணுவான் என்று ராஜா. மேவிபோசேத் என் பந்தியிலே ராஜகுமாரரில் ஒருவனைப் போல. கை தட்டி ஆமென். ராஜகுமாரில் ஒருவனைப் போல. தகுதியே இல்லாத மேவிபோசேத்துக்கு
ராஜகுமாரன் என்கிற அந்தஸ்தை என் ஆண்டவர் கொடுத்தார். தகுதியே இல்லாத உனக்கு இன்றைக்கு நீ எதிர்பார்த்திராத அந்தஸ்தை உனக்கு கொடுத்து ராஜகுமாரன். நம்மளை அதான் சொல்லுவேன் எப்பவுமே நம்ம மீட்டிங்ல, நம்மலாம் டம்மி பீஸ் கிடையாது, நம்மலாம் மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லுவேன். அது என் விசுவாசம், என் அறிக்கை, என்னுடைய நினைவுகளே அப்படிதான் இருக்கும் எப்பவுமே. ஆமென் சொல்லுங்க. ஆமே. உன்கிட்ட காசு இல்லாம இருக்கலாம், உன்கிட்ட பணம் இல்லாம இருக்கலாம், பொருள் இல்லாம இருக்கலாம், அந்தஸ்து இல்லாம இருக்கலாம், ஒன்றும் இல்லாம இருக்கலாம். அதுக்காக நீ குறைஞ்சவன் கிடையாது. கிறிஸ்து உனக்குள்ள ஸ்ட்ராங்கா இருந்தாருன்னா எங்க போனாலும் நீ ராஜா மாதிரி தான் இருப்ப. உன் பார்வை ராஜா வீட்டு பார்வை மாதிரி தான் இருக்கும். நீ சாதாரண ஒரு ஷர்ட் போட்டா கூட அது வேற மாதிரி தான் தெரியும். ராமன் சொல்லுங்க பாப்போமே. அதுதான் என் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த கர்த்தர் கொடுக்கிற ஒரு நன்மைகள். ஆமென். நம்ம 500 ரூபாய் சட்டையை போட்டாலும் அது 5000 மாதிரி தெரியும். ஒரு அள்ளியில சொல்லக்கூடாதா? ஆமென். அந்த அந்தஸ்து அது தேவனுடைய, அதுதான் ராஜகுமாரனுடைய தோரணை. ஆமென். அந்த முதல் இன்னைக்கு அந்த ஒரு நம்பிக்கை உனக்குள்ள வந்துடட்டும். ஒரு நாள் நினைச்சிடாத, பஞ்ச பரதேசி நினைக்காத. இல்ல இல்ல, ஐ எம் பிளஸ்ட், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நம்பு. ஆமென். உன் பிள்ளைகளை பார்த்து எப்போனாலும் தலைமையில கை யூ ஆர் பிளஸ்ட் சொல்லு. உன்னை நீயே சொல்லிக்க, நீ பிளஸ்ட், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனப்பா. வார்த்தையில ஜீவன் இருக்கு. ஆமென். வார்த்தையில அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ராஜகுமார் எங்க பாருங்களேன், அவனுக்கு எங்க ஸ்தானம் கர்த்தர் கொடுக்கிறார் பார். மறக்கப்பட்டவனாய் ஒதுக்கப்பட்டவனாய் இருந்த மேவி போசேத்துக்கு அவன் ராஜகுமார் ஒருவனை போல தூக்கி தூக்கி. அதான் நான் சொல்லுவேன், ஆண்டவர் உன்னை தூக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா நிறுத்த இடத்துல தூக்கி நிறுத்துவார், எவனும் தடுக்க முடியாது. ஆமே ஆமே. நீ விரும்புறியோ இல்லையோ, நிறைய நேரம் நான் சொல்லியிருக்கேன், நீ விரும்புறியோ இல்லையோ உனக்கு கொடுக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா கூரைய பிச்சுட்டாவது வந்து கொடுப்பார். இதை நான் அனுபவிச்சிருக்கிறேன் நிறைய. உனக்கே சில விஷயம் இன்ட்ரெஸ்ட் இருக்காதுதான், ஆனா வரும் உனக்கு. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்கப்பா. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமே. சந்தோஷமா இருக்கிறவங்க பக்கத்துல கைப்பிடிச்சு கேளுங்க, உங்களுக்கும் வரும். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஆசையா சொல்லுங்க. ஆமென். அழகா சொல்றான், அவன் ராஜகுமார சாதாரணமானவன். அவன் அப்ப புசிக்க மாட்டான். ராஜகுமாரனுக்கு ஏற்ற தோரணம் அவனுக்கு இருக்கும். ராஜகுமாரனை போல உடை உடுத்தி இருப்பான். சும்மா ராஜாவுடைய பந்தில புசிச்சிட முடியுமா? இல்ல, அதுக்குன்னு ஆயத்தங்கள் இருக்கு. ஆமென். ராஜாவுடைய விருந்துனா சாதாரண விருந்து கிடையாது. அதுல மொத்த நாட்டுடைய வளமே அங்கதான் இருக்கும். ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? அப்படிப்பட்ட இடத்துல புதிய பக்கத்தை, அதான் சொன்ன, முடிஞ்சு போன புத்தகத்தை மாற்றி புதிய புத்தகத்தை மேவி போசேத்துக்காக என் தேவன் எழுதினார். அப்ப வேதம் அழகா சொல்லுது, அழகா ராஜா சொல்றார், அவன் என் பந்தியிலே அசனம் பண்ணுவான், ராஜகுமார் ஒருவனை போல், ராஜகுமாரனை போலயே அவன் இருப்பான். ஆமென். மேவி போசேத்திற்கு மீகா என்னும் பேர்ல சிறுவனாகிய ஒரு குமாரன் இருந்தான். சீபாவின் வீட்டிலே குடியிருந்த யாவரும், யாரா? சீபாவின் வீட்டிலே குடியிருந்த யாவரும் மேவி போசேத்திற்கு வாழ்வு. பாத்தீங்களா? பக்கத்துல பாத்தீங்க, உனக்கும் வாழ்வு வரும் பார். இனி உன் வீட்டுல வேலைக்காரர்கள் இருப்பார்கள். இந்த ஊழியத்துல வேலைக்காரர்கள் நிறைய ஒர்க்கர்ஸ் இருக்க போறாங்க. கர்த்தர் நமக்கு கொடுத்த ஊழியத்துல, அரராத்துல, தரிசனத்துல, இந்த தமிழ்நாடுல, சென்னையில மாத்திர ஒவ்வொரு மாவட்டங்களில இனி பிரான்ச்சஸ், ஒவ்வொரு மாவட்டத்தில ஊழியக்காரர்கள், பாஸ்டர்ஸ், இவாஞ்சலிஸ்ட் தேவன் நமக்கு தருவார். மேவி போசேத்திற்கு வேலைக்காரர்களாய் இருந்தார்கள். வாவ், எவ்வளவு பெரிய பாக்கியம் பாத்தீங்களா? ஒருவேளை நான் உங்களை பார்த்து உடனே நான் சொல்லுவேன், மேவி போசத்தை போல கூட நீ நெருக்கப்பட்ட இடத்துல இல்லை. மேவி போசத்திற்கே அந்த கணம் வந்துச்சுன்னா உனக்கு நிச்சயமா இந்த கணம் வரும். ஆமென்.
உனக்கும் தயவு கிடைக்கும், உனக்கு நன்மைகள் வரும். ஆமென். பரத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை கர்த்தர் அனுப்புவார். ஆமென். இதே போல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, மெபிபோசே ராஜாவின் பந்தியில் நித்தம் அசனம் பண்ணுகிறவனாய் இருந்தபடியினால் அவன் எருசலேமிலே குடியிருந்தான். கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கப்பா. எருசலேம் மகா ராஜாவின் நகரமாய் இருக்கிறது. ஒன்னெல்லாம் சிட்டில கொண்டு வைப்பார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி வாங்கிக்கோங்க, வாங்கிக்கோங்க, வாங்கிக்கோங்க. அவன் எருசலேமில் குடியிருந்தான். டாப் சிட்டில இருக்கிறான், மேலான பட்டணத்துல இருக்கிறான், உயர்ந்த இடத்துல இருக்கிறான். எருசலேம் அது மகா ராஜாவின் நகரமாய் இருக்கிறது. நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் ஒண்ணு உட்கார வைக்க வேண்டிய இடம், குடியிருக்க வைக்க வேண்டிய இடம், அது மகிமையின் உயரமான. வாங்க வாங்க. மால் சாலா ரகமுரபா. மால் துலாரா. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? மெபிபோசேத் எங்க முதல்ல இருந்தா? மேய்ச்சல் இல்லாத இடத்துல. ஆமென். லோதேபார் மேய்ச்சல் இல்லாத இடத்துல, வனாந்திரத்துல, விற்கப்பட்ட இடத்துல வாழ்ந்து கொண்டிருந்த மெபிபோசேத் இப்பொழுது டாப் சிட்டி எருசலேமில். உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீங்க யாரும் குறைஞ்சு போக மாட்டீங்க. கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்கி, உங்களை கீழாக்காமல் மேலாக்கி, எங்க மேல உட்கார வைக்கணுமோ உன்னை உட்கார வைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். சாதாரண இடத்துல நீ குடியிருக்க மாட்ட, உயர்ந்த இடத்துல, மேட்டின் மேல, மலையின் மேல. மெபிபோசேத் எருசலேமில். ஆமென். எங்க இருக்கிறாங்க? எருசலேம்ல இருக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க யாராவது வெளிநாட்டில் வந்தாங்க, எங்க இருக்கீங்க? கனடால இருக்கிறோம். அதுல ஒரு அது ஒரு கனடால இருக்கீங்களா? அம்மா இல்லையா? இல்லைங்க, நாங்க வந்து அமெரிக்காவா? நாங்க பாரிஸ்ல இருக்கோம். நம்ம ஊர்ல ஏதோ ஒரு பாரிஸ் இருக்கிறதுனா நம்மளும் அதை சொல்லிக்கிறோம். எங்க போறீங்க? நான் பாரிஸ் போயிட்டு. சென்னையிலையும் ஒரு பாரிஸ் இருக்கு. இனி நம்மளாம் சொல்ல போறோம். எங்க இருக்கோம்? எருசலேம்ல இருக்கிறோம். நாங்க இது ஆவியில கொண்டு போன, ஆவியில நான் பேசுறதா இருந்தா, ராஜாவுடைய பிரசன்னத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, ராஜாவுடைய முகத்தை தரிசிக்கக்கூடிய வாழ்க்கை. அவர் பேச நான் கேட்க, நாம் பேச அவர் கேட்க, அப்படிப்பட்ட ஒரு மகிமையின் பொசிஷன்ல இதுவரைக்கும் அடிமட்டத்தில் நீ இருந்திருக்கலாம். இன்னிலிருந்து அவர் முகத்தை பார்க்கிறவனாய், அப்பா உடனே உன் முகத்தை காட்டுவார். அப்பா அவர் பிரசன்னத்தால் உன்னை நிரப்புவார். அப்பா உனக்காக ஓடி வருவார். அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு எருசலேம் மால் டேரேமைசே. ஆமென். கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள வந்தவனே. எருசலேம்னா நல்ல ஆவிக்குரியதுல நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதான் தெரியும். உங்களுக்கு புரிய நம்புறேன். ஆமென். ஆமென். அவர் முகத்தை பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய அனுபவம். ராஜா, என் ராஜா. ஆமென். அவர் முகத்தை தரிசித்துக் கொண்டே. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். நீ எப்ப அவரை நினைக்கிறியோ அப்பெல்லாம் அவருடைய மகிமை உன்னை மூடும்பார். உன்னை சுற்றிலும் ஒரு கர்த்தருடைய மகிமையின் அலங்காரம் இருக்கும்பார். மால்கா, நீ கண்ணை மூடும் போதே ஒரு தேவ பிரசன்னம் உன்னை மூடும்பார். உன் உடம்பு சிலிர்க்கும்பார். மெபிபோசேத் முதல்ல குடியிருந்தது மாகீரின் வீடு. இப்போ குடியிருப்பது மகாராஜாவின் வீடு. மாகீரின் வீட்டில் இருந்த மெபிபோசேத்தை என் ஆண்டவர் மகாராஜாவின் வீட்டுக்கு கொண்டு வந்தார். இன்னைக்கு நீ எங்க இருந்தாலும் உன்னை கொண்டு வர வேண்டிய இடத்துக்கு கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க
நல்ல கை தட்டி கமான். எல்லாரும் அப்படி எல்லாம் நிற்போமா? அப்படி எல்லாரும் நிற்போமா? மால்டா எல்லாரும் நல்ல ஒரு வெளிப்பாடு இல்லை? எத்தனை இது ஆக்சுவலி இது தம்பி சொன்னா மேபி போசத்துக்கு இதுக்கு எங்கேயோ பேசுறீனோ ஜூலையில் அந்த பிரசங்கத்தையும் கேட்டு பாருங்க, இதையும் கேளுங்க, சம்பந்தமே இருக்காது. புரியுதா நான் சொல்றது? ஆமென். நல்ல ஒரு வெளிப்பாடு. உண்மையா சொல்றேன், இப்பெல்லாம் பேசினார் இந்த வார்த்தைலாம் தார பரலங்க அப்படியே கொட்டி இருக்கு நமக்கு வெளிப்பாடு. ஆமா, எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? எஃப் மேஜர். தலைமுறையா வார்த்தையை காப்பவரே, கமான். தலைமுறையா வார்த்தையை காப்பவரே, பாதை எங்கும் உடனிருந்து குறைவின்றி காப்பவரே, என் பாதை எல்லாம் உடனிருந்து ஏழை சேருக்கு நன்றி உதவிகள் செய்வே. நல்ல கையை உயர்த்தி தட்டுவோமா? விழுந்த என் கூடாரத்தை மறுபடி எழுப்பி விட்டி. விசுவாசத்தோட விழுந்த என் கூடாரத்தை மறுபடி எழுப்பி விட்டி. ஒரு போதும் தலை குனியா நாட்களை எனக்கு தந்தி. ஒரு போதும் நாட்களை எனக்கு தந்தி. ஏழை சேருக்கு நன்றி உதவிகள் செய்வே நன்றி. ஏழை சே அனுதினம் சொல்வேன் நன்றி. ஏழை சேருக்கு நன்றி உதவிகள் ஏழை சே. ஆஹா, இயேசு ராஜா நன்றி. ஆமென் ஆமென். இயேசுவே நல்ல இயேசு ராஜா. விழுந்த என் கூடாரத்தை உண்மையவா மறுபடி எழுப்பி விட்டி. விழுந்த என் கூடாரத்தை மறுபடி போதும் தலை குனியா நாட்களை எனக்கு தந்தி. ஒரு போதும் தலை குனியா. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஏழை சேருக்கு நன்றி உதவிகள் செய்வி நன்றி. ஏழை சே அனுதினம் நல்ல சந்தோஷத்தோட கமான். நன்றி அப்பா. ஏழை சே அனுதினம் சொல்வேன் இயேசு ராஜா நன்றி அப்பா. இயேசுவே அனுதினம் சொல்வேன் நல்ல இயேசு ராஜா. அனுதினம் எல்லாரும் வாய்களை திறந்து கைகளை உயர்த்தி நன்றி சொல்லித்து இந்த ஆராதனை முடிக்க போகிறோம். Come on. இயேசுவே அனுதினம் சொல். ஆமென் ஆமென். இயேசு ராஜா. இயேசுவே அனுதினம் நல்ல
இயேசு ராஜா நன்றி, என் இயேசு ராஜா இயேசுவே. அப்படி ரெண்டு கரங்களை உயர்த்தி, ரெண்டு கரங்களை அசைத்து ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்தி எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஒவ்வொரு வார்த்தையும் உன் ஆத்துமாவை, உன் ஆவி ஆத்துமா சரத்துக்குள்ளாக பாய்ந்து சென்றிருக்கிறது தானே. அந்த வார்த்தை அப்படியே கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆம் என்று நிறைவேறும்படியா எல்லா கைகளை அசைத்து ஆமாண்டவரே, ஐ எம் ரெடி லார்ட். அந்த வார்த்தையை நான் ரிசீவ் பண்றேன், நான் பெற்றுக் கொள்ளுகிறேன். மேவி போசேத்தை ஆண்டவரே, மாகீரின் வீட்டிலிருந்து மேவி போசேத்தை மகாராஜாவின் நகரத்துக்கு கொண்டு வந்தீர். எருசலேமுக்கு கொண்டு வந்தது போல இன்றைக்கு அற்பமாய் குப்பையா எண்ணப்பட்ட எங்களை உயர்ந்த இடத்திற்கு நீ கொண்டு வரப்போகிறீர் என்று விசுவாசிக்க தேவ பிள்ளைகள் நல்ல கைகளை தட்டி come on come on come on come on people. அந்நிய பாஷைகளை பேசி தேவ வல்லமை இறங்கட்டும், தேவ அக்கினி இறங்கட்டும். கட்டுகள் உடையட்டும், சாபங்கள் விலகட்டும், தடைகள் உடைக்கப்படட்டும், நன்மைகள் உண்டாகட்டும். தாலா 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 தாலாவா இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும். எல்லைகளில் இயேசுவின் ரத்தம். நீ வேற எதுவும் அதிகாரம் பண்ண முடியாது, வேற எதுவும் உரிமை கொள்ள முடியாது. இயேசுவின் ரத்தம். இயேசு ராஜா நன்றி, உதவிகள் செய்வீர் நன்றி. இயேசுவே இயேசுவே அனுதினம் சொல்வே நன்றி. இயேசு ராஜா நன்றி. அப்பா, இந்த நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொருவர் மேலையும் உம்முடைய கரம், அபிஷேக கரம் தொடற்றும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வார்த்தையின் வல்லமை ஒவ்வொரு குடும்பத்தையும் தொடற்றும், சாட்சியா நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். Ararat Power Ministries.